நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை. கடவுள் தாவீதின் வழிமரபிலிருந்தே இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார் என்கிற உண்மையை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். கடவுளுடைய மீட்பு திட்டத்தினுடைய ஒரு சிறப்பான அடையாளத்தை அவர்கள் உணரச் செய்த ஆண்டவருக்கு நன்றி கூறி நாமும் அவரை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். திருப்பாடல் 89 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன் என்கிற உண்மையை நாமும் அறிவிக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவருடைய பேரன்பில் இணைந்து பயணிக்கிற பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன் என்கிற வார்த்தைகள் கடவுளை சுவைத்து பார்க்கிற பிள்ளைகள் மட்டுமே இதை செய்ய முடியும் என்பதை உணர்த்துகிறது. நாமும் கடவுளை எல்லா வேளைகளிலும் சுவைத்திருக்கிறோம். அவருடைய அன்பில் நிறைந்திருக்கிறோம். இதோ அதை உணர்ந்த பிள்ளைகளாக ஆண்டவரை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன், என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன் என்கிற வார்த்தை. அன்று தாவீதை கண்டுபிடித்தவர் இன்றைக்கு உங்களை கண்டுபிடித்திருக்கிறார். ஆகவேத்தான் உங்கள் தலையில் திரு எண்ணெய் பூசி திருப்பொழிவு செய்திருக்கிறார். திருமுழுக்கிலே கடவுளுடைய திருப்பொழிவால் நிரப்பப்பட்ட நாம் அவரோடு இருந்து அவரை அறிந்து அவருக்காய் பயணிக்கக்கூடிய சாட்சியாய் உயர்வோமாக.
இந்த உணர்வோடு ஆண்டவரை பாடி துதிப்போம். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும், என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும் என்கிற வார்த்தை உன்னதமான உண்மையை உணர்த்துகிறது. மனிதர்கள் எவ்வளவுதான் பாடுபட்டு உழைத்தாலும் கடவுள் விரும்பாமல் போனால் அவர்களால் எழுந்து நிற்க முடியாது. அதேபோல என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும் என்கிற வார்த்தைக்கிணங்க இதோ அவருடைய வாக்கு பெறலாமையும் பேரன்பும் நம்மை நிறைவாய் வழிநடத்துகிறது என்பதை உணர்ந்து ஆண்டவரை பாடி துதிப்போம். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதோ நீர் எங்களையும் பெயர் சொல்லி அழைத்து தாயின் கருவிலே எங்களை உருவாக்கி உமது திட்டத்திற்காக எங்களை நீர் அனுப்பி கொண்டிருக்கிறீர். உடைய பேரிரக்கம் தொடர்ந்து எங்களை பாதுகாக்கவும் என் மீட்பின் பாறையாக நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து செயல்படவும் ஆற்றல் அளிப்பீராக. இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே, உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.